மத்திய அரசு பள்ளிகளில் எல்கேஜி போற குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. இன்னைக்கு நீட், கெட்டு, பல தேர்வு, ஜேஇ, பல தேர்வுகள், இது எல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவ செல்வங்கள் கல்வி உரிமையை தடுப்பதற்காக அவர்கள் மொழியாத வண்ணம் தடுப்பதற்கான ஒரு மொழி தேர்வுக்கு உதாரணத்துக்கு இது நம்முடைய வரி பண்றாங்க. எல்லாரும் வரி கட்டுறாங்க. அந்த வரியில இங்க கல்லூரிகள் இயங்குது, பள்ளிகள் இயங்குது, இங்க மருத்துவக் கல்லூரிகள் இயங்குது. அப்ப நம்முடைய வரிப்பணத்துல, நம்முடைய உழைப்புல, நம்முடைய அரசு கொண்டு வந்த பல்கலைக்கழகங்கள்ல, கல்லூரிகள்ல இதரை மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு இத்தனை சதவீதம் அப்படின்னு ஒதுக்க சொல்றது அது தவறான ஒரு முடிவு. அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் கல்வியை தர வேண்டியது அந்தந்த மாநில அரசுடைய முதலமைச்சருடைய கடமை. அவங்க சோம்பேறியா இருந்துட்டு அந்த மாநிலத்துல வளர்ச்சி பாதையில அழைத்து செல்லாம இந்திய முழுக்க இருக்கிறவங்க நீங்க இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் 36 மெடிக்கல் காலேஜ் நீங்க 5% மெடிக்கல் சீட்ல கொடுங்க, அப்புறம் ஸ்டே வேகன்சில ஒரு 20% கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்தின் போது அகில இந்திய கோட்டாவில் எடுத்துக் கொள்கின்ற முறைமை இது போன்று மதத்தின் பெயரால் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துகின்ற கல்வி முறை, அந்த கல்வி முறை இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். சிபிஎஸ் பள்ளிகள்ல தமிழை படிக்காம ஆங்கில இந்திய படிச்சு தேர்வு பெறலாம் முறையெல்லாம் இருக்கு. அது எல்லாம் கூடாது. ஒவ்வொரு மாநிலங்களும் 19 தேசிய மொழிகள், பீகாரை கற்றுக் கொடுங்க, உத்தரப்பிரதேச தாய்மொழி, இந்த மண்ணின் பூர்வீக மொழி என்னவோ அதை கற்றுக் கொடுக்குற பாடத்திட்டமா இருக்கணும். அதை விட்டுட்டு ஒற்றை மொழி இந்தியை திணிப்பதைத்தான் நாம் எதிர்க்கணும். இங்க இருக்கிற நம்ம யாரு வேணுமோ நம்முடைய பிள்ளைகள் ஹிந்தி படிக்கலாம், ஜாப்பனீஸ் படிக்கலாம், சைனீஸ் படிக்கலாம், உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளை சீனம் படிக்கலாம். அது தவறில்லை. ஆனா இதைத்தான் படித்தாக வேண்டும் என்பதை நாம் எதிர்க்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய கல்விக் கொள்கை ஒரு அழுத்தம் 1008 மனதிற்கு சின்ன குழந்தைகள் புதிய இந்த செல்வெல்லாம் நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றம் செய்து விளையாட்டுடன் கூடிய பொதுநலத்தின் மீது அக்கறை கொள்கின்ற, வெற்றி வளர்த்து ஆளாக்கிய தாழ்த்தவர்களை மதிக்கின்ற அந்த கல்வி முறை. நான் கூட சட்டமன்ற ஆலோசனை சொல்லிட்டு இருக்கேன். பழைய முறையில கைவினை கலைஞர்கள், தையல் கலைஞர்கள், கைத்தறி இந்த மாதிரியான பயிற்சிகளாக இருக்கும் அந்த காலத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு. அதே மாதிரி விளையாட்டுகளுக்கு தனியாக பிடி ஆசிரியர் போட்டு வீரக்கலைகள், விளையாட்டு கலைகளை அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. 10வது படிக்கிற மாணவனுக்கு நீட் தயாரி பண்ணும்போது அவனுக்கு பிளஸ் 2 பாடத்திட்டத்தை படிக்க வைக்கிறது, இந்த முறையெல்லாம் மாணவர்களுக்கு அழுத்தங்களாகுது. அதாவது சில பள்ளிகளில் தனியார் மெட்ரிக் ஆங்கில வேண்டிய பள்ளிகள்லாம் காமர்ஸ் ஏறி பூச்சி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வட இந்தியாவில் கூட இப்போ ஒரு மாணவர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த மன அழுத்தம் இல்லாத அவர்கள் போக்கில் நம்முடைய இயல்பான மண் சார்ந்த, மொழி சார்ந்த, இனம் சார்ந்த, பண்பாட்டு விடயங்களை சார்ந்த, அறிவியல் சார்ந்த, அறிவுபூர்வமான கல்வி முறை வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறது. இதை நான் வரவேற்கிறேன்.